பவி மட்டன் எடுத்துட்டு வா. அப்படியே கூட அந்த கத்தியை எடுத்துட்டு வந்துடும், மறந்துடாத. இதில் வைங்க. இன்னைக்கு இந்த ஒரு காலை சமைச்சு சாப்பிட்ற வேண்டியதுதான். எனக்கு ஒரு காலம் இது மாதிரி ஒரு கால் சமைச்சதில்லை, இருந்தாலும் இன்னைக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம். சரி, ஓகே, கழிப்புமா. இப்போ இந்த மட்டனில் உள்ள கொழுப்பெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். அப்போ தான் மட்டன் வந்து நல்லா வேகும். ஏன் இவ்வளோ அதை கட் பண்ணிட்டேன்? இதையும் வச்சுருந்தா சாப்பிட்லாம்ல. ஏய், இதை நம்ம சமைக்கல, கேம்ப்ஃபயரில் குக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, இது அப்படியே ஃபுல்லாக கொழுப்பு இது அப்படியே உருகி 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 ஊற்றி கேம்ப்ஃபயரே அமைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் என்னென்னா, இது மேலே உள்ள லேயர் வந்து உள்ளார இருக்கிற மட்டனை வந்து சாஃப்டாக விடவே விடாது. ஸோ அதனால் இதை நம்ம கட் பண்ணுறது தான் நல்லது. இப்போ இந்த மட்டன் நல்லா கீறி விட்டுக்கலாம். இப்போது நம்ம செய்ய போகிற மட்டனுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு, கசூரி மேத்தி, உப்பு, அப்புறம் மிளகு. இந்த மிளகு வந்து நல்லா நம்ம இப்போ இடிச்சுப்போம். இப்போது சால்ட்டு போட்டுப்போம். சால்ட்டு போடுறப்ப எப்பயும் கொஞ்சம் மேலே தூக்கியே போட்டுங்க. அப்போ தான் இந்த மட்டன் ஃபுல்லாக நல்லா ஈவனாக பரவும். அப்படியே மழை சாரல் மாதிரி அப்படியே தூயும். அதானே? அதே தான். பெப்பர் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆகிட்டே இருக்கு. கொடு, அப்படியே எடுத்து கொட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் பெப்பரையும் நம்ம ஆட் பண்ணிப்போம். இப்போது நம்ம கீறி விட்ட இடத்துலலாம் பூண்டையும் கசூரி மேத்தையும் உள்ளார வச்சுப்போம். இப்போ இந்த மட்டனில் வந்து நம்ம லெமன் ஆட் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம இதில் இஞ்சிலாம் ஆட் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் ஆல்ரெடி பெப்பரு, சால்ட்டு, பூண்டு இருக்கிறதுனால அது கூட நம்ம லெமனையும் சேர்க்குறப்போ இது ஒரு நல்ல செமையான டேஸ்ட்டாக கொடுக்கும். இப்போ இந்த மட்டனை மசாலாலாம் தடவி ரெடி பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இது ஊறுற நேரத்தில் நம்ம வந்து கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணிடலாம். வாங்க இப்போ இந்த மட்டனை போய் மாட்டி விட்டுருவோம். செய்கிறேன் அதை செய்கிறேன்னு என்னை வெயிலில் போட்டு படுத்தி தான் வைக்கிறேன். சாப்பிட்ற மட்டும் உனக்கு நல்லா இருக்கா? எது செஞ்சாலும் எனக்கு அப்படியே வேணும், சட்டியோட கொடுங்க. இந்த சிக்கன் செய்கிறப்பெல்லாம், மீன் செய்கிறப்ப இது அப்படியே சாப்பிட்ருவேன். அப்போல்லாம் இந்த வாய் எங்கே போச்சு? சரி சரி விடு, சரி மன்னிச்சு விட்டா விடு விடு.
வெஸ்டர்ன் ஸ்டைலுங்கிற கேம்ப் ஃபயர் மட்டன்ற டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியலையே. நீ வேணா பாரு, இந்த மட்டனை சாப்பிட்டுட்டு எனக்கு வீட்டுக்கு போயிட்டதுக்கப்புறம் எனக்கு இன்னும் கொஞ்சம் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் இருக்கும் உனக்கு. பார்ப்போம். இப்போ நம்ம மட்டன் மாட்டுறதுக்கு ஸ்டாண்ட் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதில் கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணிவிட்டு மட்டன் மாட்டுறது தான் வேலை. இப்போ நெருப்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம வந்து இப்போ மட்டனை மாட்டி விட்டுக்கலாம். வாங்க போய் மட்டன் எடுத்துகிட்டு வருவோம். இப்போ நம்ம மட்டன் மேலே அப்ளை பண்ணுறதுக்காக ஆலிவ் ஆயில், ரெட் ஒயின் வினிகர், அப்புறம் ஆனியன், இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம மட்டன் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். வாங்க இப்போ ஆனியன் கட் பண்ணி போவோம். இப்போ ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். போதும். ஏன் அவ்வளோ மட்டனுக்கு இத்தனோண்டு போதுமா? ஆலிவ் ஆயில் நம்ம கம்மியாகவே ஆட் பண்ணிப்போம். ஏன்னா மட்டனில் ஆல்ரெடியே கொழுப்பு நிறையா இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆலிவ் ஆயிலில் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட ரெட் ஒயின் வினிகரை ஆட் பண்ணிப்போம். சரி, எதுக்கு நம்ம ரெட் ஒயின் வினிகர் யூஸ் பண்ணுறோம்? நார்மல் வினிகரை கம்பேர் பண்ணுறப்போ ரெட் ஒயின் வினிகர் பார்த்தோன்னு வச்சுக்கோ, ஃபுல் அண்ட் ஃபுல் கிரேப்ஸில் செய்கிறது, குட் ஃபார் ஹெல்த். ஸோ அதனால தான் நம்ம வந்து ரெட் ஒயின் வினிகரை வந்து ஆட் பண்ணுறோம். அடுத்ததாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சோம்பு போட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம லெமனும் ஆட் பண்ணிப்போம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த ஆயிலை இது மேலே அப்ளை பண்ணிப்போம். ஏதேதோ செஞ்சு பார்க்கவே சூப்பராக இருக்கு, ஆனால் டேஸ்ட் தான் எப்படி இருக்குன்னு தெரியல. அது என்ன பிரமாதம், அதை விட ஸ்பெஷலாக ஒன்று இப்போ நம்ம செய்ய போகிறோம். அது என்னென்னு பார்த்தோன்னா ஃப்ரைட் சாலட். அதோட சேர்த்து அதை வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, பிரமாதமாக இருக்கும். வாங்க இப்போ அதை ரெடி பண்ணுவோம். சரி, இந்த டிஷ்ஷை எங்கே கற்றுக்கிட்ட? ஒரு வாட்டி சிக்கன் லெக் பீஸ் வச்சு பசங்கள்லாம் செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டோம். ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, அதான் நமக்கு ஏதோ ஈச்ச வாங்கி இருக்கிய ஒன்றை வச்சு இதை டெஸ்ட் பண்ணிவிடுவோன்ட்டு. அப்போ எனக்கு வேணாம், நீயே சாப்பிடு. ஏய், சும்மா சொன்னேன், அது செஞ்சதே அல்டிமேட்டாக இருந்தது. இது அதை விட அல்டிமேட்டாக இருக்கும்.
இப்போது சேலட்டுக்கு என்னென்ன வேணுன்றதை பார்த்துப்போம். பேரிச்சம்பழம், ஆப்பிள், உருளைக்கிழங்கு, அப்புறம் பூண்டு, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு அது மேலே ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ஆலிவ் ஆயில் இதில் ஊற்றிக்கலாம். வாங்க இப்போ போய் இதை நம்ம ரெடி பண்ணுவோம். இப்போ நம்ம சாலட்ல வந்து பெப்பர் போட்டு நல்லா கிண்டிப்போம். என்னது இது இதையுமா போட்டு சமைக்க போறோம்? ஆமா, இதுதான் இப்போ முக்கியமான ஒரு விஷயம். இதை வச்சு நான் என்ன செய்ய போறேன்னு பாரு. இதுக்கு இது ட்ரை பண்ணுறியா? இப்போயே வாங்குறேன். இந்த தான் இப்போ சாலட் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிருவோம். இப்போ மட்டன் ரெடி ஆயிடுச்சு. வாங்க போதை எடுத்துகிட்டு போகலாம் சாப்பிட்றதுக்கு. இப்போ மட்டன் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. வாங்க இதை சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ இந்த மட்டனை எப்படி சாப்பிடணும்னு வச்சுக்கோ. இதுலேருந்து ஒரு சின்ன பீஸு அதை எடுத்து அப்படி வச்சு இந்த ஆரஞ்சை இப்படி எடுத்து இதை அப்படியே லைட்டாக புழிஞ்சு விட்டு இதை அப்படி வச்சு இதோ பாரு அப்படியே எடுத்து அல்டிமேட். அதை நான் சொல்லணும். வெறித்தனமாக இருக்கு. வர இரு, உனக்கு இது எப்படி சாப்பிடணும்னு தெரியாது. வர இரு, மறுபடியும் இதை எடுத்து அப்படி வச்சு அப்படி புழிஞ்சு விட்டு இதை அப்படியே ரோல் பண்ணணும். ரோல் பண்ணி என்னமோ கேட்ட எப்படி இருக்கும் அப்படின்னு. இப்போவும் ஆங்கிற இப்போ பிச்சுக்கிட்டே இருக்கா. அப்படியே இந்த மட்டனில் இந்த பூண்டோட ஃப்ளேவரு, ஆலிவ் ஆயிலு, கஸ்தூரி மேத்தி இதெல்லாம் மிக்ஸ் ஆகி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நார்மலாகவே பார்த்தீங்கன்னா மற்ற நான்வெஜ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ மட்டன் வந்து உடம்புக்கும் நல்லது, குளிர்ச்சியும் கூட. அதனால் தாராளமாக சாப்பிட்லாம். உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. நான் எதிர்பார்த்ததை விடவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ஃப்ரைட் சாலட் வந்து நான் சொல்லியே ஆகணும், சூப்பராக இருக்குது. இந்த ஆப்பிளோடு சேர்த்து இந்த மட்டனையும் வச்சு சாப்பிட்றப்போ வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி சூப்பரான ரெசிபியும் டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷன்லையும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மட்டன் நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லா சூப்பராகவே வந்துருந்துச்சு. நம்ம இப்போ எல்லாமே கிளம்ப போகிறோம். ஸோ அதனால இல்லை தண்ணி ஊற்றி அமைச்சிரும். ஏன்னா ஃபுல்லாக காடாக இருக்குது. நல்லா எப்பயுமே நம்ம ஒரு இடத்துல போய் கேம்ப் ஃபயர் போட்டோம்னா அது நல்லா அமைஞ்சிருச்சான்னு பார்த்ததுக்கப்புறம் தான் இங்கேருந்து கிளம்பணும். ஓப்பல ஸ்டார்ட் பண்ணு. நான் வேணா இது மேலே ஏறி அவுக்கவா? பெரிய லென்த் டயலாக் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சும்மா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
Take number 20.